என் மருமைய முன்னாடி இருந்த நிலைமைக்கும் இப்ப இருக்கிற நிலைமைக்கும் வித்தியாசம் தெரியுமாடா உனக்கு? அவரு காலு நெகத்தளவுக்கு நீ வருவியாடா? என்ன வார்த்தை யார பாத்துறா பேசுற? அவர் இந்த நிலைமைக்கு இந்த பொழுதுக்கு கோடீஸ்வரன்டா. அவர்கிட்ட வந்து டேயா போடா வாடான்னு பேசிக்கிட்டு இருக்கிய என்ன? மரியாதை அவர்கிட்ட மன்னிப்பு கேளு. மன்னிப்பா? நான் இவன் ஒரு ஆளுன்னு இவங்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமோ? உழைச்சு திங்கிற எனக்கு உட்காந்து திங்கிற உனக்கும் சரிக்கு சமமாடா? உன்னைய டேனு கூப்பிடுறது உனக்கு பட்டுக்கிட்டு போகுதோ? நல்ல ரோசக்காரனா இருந்தா ஓடி உழைச்சு திங்கணும்டா. உட்கார்ந்த இடத்துல மாமியாச்சத்தை சுரண்டி திங்க கூடாதுடா. யார பார்த்து என்னடா சொன்ன? இங்க வந்து யாரு சட்டைய எவன்டா பிடிக்கிறது? என் சட்டை மேல கைய வச்ச உடனே சும்மா விட்டுருவேன் நினைச்சியா? இன்னைக்கு தாண்டா அந்த சுப்பிரமணி யாருன்னு காட்ட போறேன். ஆப்பாமடா டேய், நீ யாருன்னு இன்னைக்கு பாக்குறனா இல்ல நான் யாருன்னு இன்னைக்கு பாக்குறேன்னு பாத்துருவோம்டா. இன்னைக்கு தாண்டா இருக்கு. மாமனாவது மச்சானாவது தாசன் வந்த பிறகு சொந்தம் எங்க இருந்துடா வந்துச்சு. இன்னைக்கு உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. சாவு இன்னைக்கு என் கையில தான்டா. யாரு யார கொல்றான்னு பாப்போம்டா டேய். என்னங்க இவன் ஒரு ஆளுன்னு இவங்கிட்ட அடி வாங்கிட்டு இருக்கீங்க? நாளை இருக்குங்க. ஐயோ என் மருமையனை எப்படி அடிச்சு கொல்றானே பேதியில ஓட. ஏ ஆமாமா தெரியும் போடா. நீ பெரிய இவன் பாரு. இம்பிட்ட நாள் உன்னை விட்டு வச்சிருக்கலடா. என்ன பாக்கையில உனக்கு அப்படித்தாண்டா தெரியும். இன்னைக்கு பாருடா உன்னை என்ன பண்றவனு மட்டும் பாருடா. நீ என்னடி மொட்டைக்காரி பங்கசம் வீட்டுக்குள்ள ஒரே சத்தமா கிடக்கு? என்ன சுப்பிரமணிதான் வீட்டுக்குள்ள நுழைஞ்சேன். அவன் போனதுல இருந்துதான் ஒரே சத்த கடா கிடக்கு. என்ன ஏதுன்னு ஒன்னும் தெரியலையே. ஆத்தாளு மையனுக்கு எதுக்கும் சண்டையா இருக்குமா? வெனகாரி வெனைய இழுத்து வைக்கிறதுக்கு மறுபடியும் மருமையனை கூப்பிட்டு வந்து நடுமனைக்குள்ள வச்சிருக்கா. என்னைக்கும் திருந்தாதவ அவ திருந்தாத செம்மம்னு தெரிஞ்ச கதை தானே. இந்த பையன் எதுக்கு மறுபடி போய் அவ காலில் விழுகுதுன்னு தெரியல. அதானடியே இந்த பையன் புத்திசாலி பையன், பொறுமையானவன், நல்ல குணம் படைச்சவன், ஊருக்குள்ள பேர் எடுத்தவன், பொண்டாட்டி உள்ளே வச்சுக்கிறதுல சுப்பிரமணிய போல வருமானம் ஊருக்கே பேர் வாங்கி கொடுத்தவன். அப்பேற்பட்டவன் இவ பேச்ச கேட்டுக்கிட்டு கொஞ்ச நாள் அன்னைக்கிலேயும் படாவுல படுத்தி எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்ப என்னத்துக்கு இப்படி சண்டை நடக்குது, ஏதுக்கு இப்படி பேசிக்கிறாங்கன்னு ஒண்ணு விளங்கலையும் டீ. இவ யாரையும் வாழவும் விட மாட்டா, பேதியில ஓவா சாவும் விட மாட்டா. இவளுக்குலாம் என்ன சாவு வரப்போகுதோ தெரியலையே. ஒரு கண்ணுல வெண்ணையவும் ஒரு கண்ணுல சுண்ணாம்பையும் வச்சுக்கிட்டு புள்ளையில பெத்தா ஒண்ணுக்கு ரெண்டையும் ஒன்னா பாக்கணும். ஆம்பளை பிள்ளைய விரட்டி விட்டு அசிங்கப்படுத்தி கொஞ்சம் நஞ்ச பாடா படுத்துன அம்புட்டையும் படுத்துனவளை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு இந்த பையன் கொஞ்ச நாளாவுல ஆடிக்கிட்டு தெரிஞ்சிச்சு. இவனுக்கும் வேணும் சும்மா சொல்லக்கூடாது மொட்டைக்காரியே. பாவாவே என்ன செய்வேன்? அவள் அந்த அளவுக்கு நடிச்சு விஷம் கண்டு வச்சிருக்கா. ஆத்தானா ஆத்தாளு பக்கம் நிப்பானா, பொண்டாட்டின்னு பொண்டாட்டி பக்கம் நிப்பானா. அந்த அன்னைக்கிலேயே புரிஞ்சுக்கிட்டு அவ பக்கம் ஒதுங்கி நின்று இவளுக்கு என்ன செய்யறாளுன்னு விட்டு வேடிக்கை பார்த்துருக்கன்னு இவன் போய் நின்றுக்கிட்டு ஆத்தான்னு தெரிஞ்சேன். குலதெய்வம் கோயிலுக்கு ஒதுக்கி விட்டால, அதுல இருந்துதான் குத்திக்கிட்டு நிக்கிறேன். ஆமா அவளுக்கு சேதி தெரிஞ்சு அவளுகள்கிட்ட போக வேண்டியதேன். குலதெய்வம் கோயிலுக்கு அந்த ஐயனாரே அவளுக்கு நல்ல வழியை காட்டுவாளா பாரு. அந்த ஐயனாரு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கு. அவ ஆத்தாளுக்கு மகளுக்கு என்ன நல்ல சவா வரப்போகுது. ஒருத்தன் பிறந்தவனை ஒதுக்கி விட்டு வேடிக்கை பார்த்தவளுகளுக்கு என்ன கெதியா போய் நிக்க போறாளுகன்னு பாரு. அதெல்லாம் நடக்காமலா போகுது. நம்ம இந்த ஊர்ல இருந்து கண்ணார பார்க்கத்தானே போறோம். அந்த ஐயனுக்கு வலுன்னு இருந்தா அந்த ஐயன் எல்லாத்தையும் பார்த்து அந்த பண்றவங்களுக்கும் செய்ய வேண்டியதை செஞ்சு தானே தீருவேன். அவளுகளுக்கு கொடுக்க வேண்டிய கூலிய கொடுக்கத்தானே செய்வேன். பாப்போம் வாழ்ந்தவர்களும் கெட்டவர்களும் இல்ல, கெட்டவர்களும் வாழ்ந்தவர்களும் இல்லைங்கிற கதையா. எத்தனை நாளைக்கு இப்படி ஒரு கெட்டனம் படைச்சவளுக நல்லா வாழ்ந்துட முடியும், நல்லவன்னு பேர் வாங்கிட முடியும். இவளுக நடிக்கிற நாடகம் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அதே போய் மல்லு கட்டிக்கிட்டு நிக்கிறேன். அதை சொல்லுட்டி குப்பம்மா. அந்த காலத்துலதான் அரசன் அன்று கொள்வேன் தெய்வம் நின்று கொள்ளும்னு சொல்லுவாங்க. இப்பெல்லாம் அப்படி இல்ல. அவன் செய்யற பாவம் அவனுக்கு அந்தந்த காலத்திலேயே அனுபவிச்சுட்டு தானே சாகுறேன். இவளுக்கு ஆத்தாளு மகளும் அடிக்கிற கூத்துக்கெல்லாம் இவளுகளுக்கு என்ன சாவு வருதுன்னு பாரு. நல்ல சாவா வரப்போகுது. ஒத்த பிள்ளைய பெற்று அவனை கருவளைக்க வச்சு இப்படி கருங்கலங்க நிக்கிறாளே, அவளுக்கெல்லாம் நல்ல சாவே வராது முட்டி. ஏழே வெறும் பயல, என் வீட்டுக்குள்ள வந்து என் மருமையனையே கையை நீட்டியாட அடிக்கிற. உன்னை இன்னைக்கு நான் என்ன பண்றேன்னு பாருடா. யானை இருந்தாலும் பொண்ணு செத்தாலும் பொண்ணுங்கிற கதையா. என் புருஷன் இன்னைக்கு கோடீஸ்வரம்மா. அவர் பேர்ல இன்னைக்கு கோடி ரூபாய் பணம் இருக்கு. அவர் மேல கைய வச்சு அசிங்கப்படுத்தினவன சும்மா விடக்கூடாதுமா. என்னடி மொட்டைக்காரி சத்தம் ரொம்ப பெருசா இருக்கு?
யாத்தே ஆத்தாளு மகளும் சேர்ந்து அந்த பயலை அடிச்சு கொண்டாலும் கொண்டுருவாளுகடி. நான் போய் அன்னைக்கிலேயே கூட்டிட்டு வரேன். இந்த அரிசியை கொண்டு என் மருமகிட்ட கொடுத்துரு. ஓடு ஓடும் டி முட்டைக்காரி, பெரியல ஓவாளுக வெனகாரிய செஞ்சாலும் செய்வாளுக. அந்த பைய பாவம் அப்புறாணி பைய குடும்பத்துக்காரன். ஓடி 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 போய் சொல்லிட்டு ஓடியா ஓடு. ஐயா ஐயா பெரியவரே உங்களதான். சொல்லுங்கம்மா. ஐயா என் ஹஸ்பண்டுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். கோவிலுக்கு வர எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க வாங்காம போறீங்களே, வாங்கிக்கோங்க ஐயா. அப்படியா? நான் கவனிக்கலம்மா. கொடுங்க கொடுங்க. பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தம்பி. நன்றிங்க ஐயா. சௌமியா, உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சௌமியா. எனக்காக நீ என்னெல்லாம் பண்ற? என்னங்க நீங்க இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்னு வந்ததுல இருந்து 10 வாட்டி சொல்லிட்டீங்க. நான் இதை விட பெருசா பிளான் பண்ணி வச்சிருந்தேன் தெரியுமா. டைம் இல்லாததுனால இவ்வளவு சிம்பிளா கோவிலையும் முடிக்கிறது மாதிரி ஆயிடுச்சு. என்ன சௌமியா சொல்ற? எனக்கு இதுவே ரொம்ப பெரிய விஷயம்தான். எத்தனை பெரியவங்க நம்மள வாழ்த்திட்டு போறாங்க பத்தியா? இதோட மட்டும் இல்லைங்க, உங்க பிறந்த நாளை முன்னிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 5 ஸ்டார் ஹோட்டல்ல ட்ரீட் கேட்டிருக்காளுங்க. இங்க கோவில்ல பிரசாதம் கொடுக்கறத முடிச்சிட்டு அடுத்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் போய் 5 ஸ்டார் ஹோட்டல்ல ட்ரீட் கொடுக்கணும். செலவு ரொம்ப ஜாஸ்தி இருக்குப்பா. எதுக்கு சௌமியா தேவையில்லாத செலவு? நீ ஏன் எல்லார்கிட்டயும் சொல்ற? அட என்னங்க நீங்க இதெல்லாம் பெரிய விஷயமா பண்ணிட்டு இருக்கீங்க. நான் ஒரு ஊருக்கே சாப்பாடு போடணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க என்னடானா ஃப்ரெண்ட்ஸ் ட்ரீட்டுக்கு இவ்வளவு பெருசா பேசிட்டு இருக்கீங்க. இல்ல சௌமியா, எனக்கும் வேலை இல்ல. நானும் கையில எதுவும் காசு கொடுக்கறது இல்ல. உன்னோட ஒரு ஆள் சம்பளத்துல தானே ஃபேமிலி ரன் ஆயிட்டு இருக்கு. இந்த டைம்ல இவ்வளவு பெரிய செலவுகள் எல்லாம் தேவையா? அதுவும் எனக்காக தேவையான்னு தோணுச்சு. உங்களுக்காக பண்றதுல எனக்கு சந்தோஷம்தான். உங்களுக்கு பண்ணாம நான் யாருக்கு பண்ண போறேன்? இதெல்லாம் போட்டு மனசுல குழப்பிக்காம நைட்டு டின்னருக்கு ரெடி ஆகுங்க. ஃப்ரெண்ட்ஸோட சேர்த்து உங்களுக்கும் ட்ரீட் உண்டு. அம்மா, எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்து முடிச்சிட்டீங்களா? வாங்க வாங்க சாமி, எங்களுக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு. மீத பிரசாதத்தை நீங்களே வர்றவங்களுக்கு கொடுத்துறீங்களா? நாங்க கொஞ்சம் வெளியில போகணும். சரிங்கம்மா, இதனால என்ன இருக்கு? இல்லாத ஏழைகள் வர்றவங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டு போறேன். இது எனக்கும் புண்ணியம் தானே. கொடுங்க கொடுங்க, நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. ரொம்ப நன்றிங்க சாமி. உங்களை சிரமப்படுத்துறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அவருக்கு இன்னும் நான் எந்த கிஃப்டும் பண்ணல. அதுக்காக கிஃப்ட் பண்றதுக்கு தான் போகணும். சௌமியா, எதுக்கு சௌமியா அதெல்லாம்? ஐயா, மனைவிமார்கள் கையால gift கிடைக்கிறதெல்லாம் எல்லாருக்கும் அமையாது. உங்களுக்கு கிடைச்சிருக்கு, அனுபவிக்க வேண்டியதானே. பாத்தீங்களா, ஐயரே சொல்லிட்டாரு. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? உங்களுக்கு இன்னைக்கு என்னோட ஸ்பெஷல் கிஃப்ட் ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் தான் நம்ம டின்னர் போறோம். சரி, நான் சாமி கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன். நீங்க வெளியில வெயிட் பண்ணுங்க. சரி சௌமியா. ஏன் இன்னைக்கு பூஜை எல்லாம் ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. மனசுக்கு நல்ல நிறைவா இருந்துச்சு. இந்த பிரசாதத்தையும் கொடுத்துருங்க. ரொம்ப சந்தோஷமா. பெத்தவங்களுக்கே சாப்பாடு போடாத இந்த காலத்துல புருஷனோட பிறந்த நாளுக்கு ஊருக்கே சாப்பாடு போடுறீங்களே, உங்க நல்ல மனசுக்கு நீங்க நல்லா இருப்பீங்க. ஐயா, இதெல்லாம் என்னோட வசதிக்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல. ஏதோ அள்ளி கொடுக்கற இடத்துல கிள்ளி கொடுக்கறோம், அவ்வளவுதான். உங்க நல்ல மனசுக்கு நீங்க நல்லா இருக்கணும் தாயி. அடுத்தவங்களுக்கே இம்புட்டு செய்யற மனசு இருக்கிற உங்களுக்கு உங்க மாமனார் மாமியாரை எப்படி பாத்துக்குவீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. சரிங்க ஐயா, எனக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. நான் வெளியில கிளம்புறேன். நீங்க பார்த்து எல்லாருக்கும் கொடுத்துருங்க. நான் கொடுத்துறேம்மா, நீங்க போயிட்டு வாங்க. இப்போ உள்ள கலிகாலத்துல இந்த மாதிரி பெண்களும் இருக்கிறதுனாலதான் நாட்டுல அங்கங்க கொஞ்சம் மழை பெய்யுது போல் இருக்கு. ராசேந்திரப்பா, வா மருதாயி. இந்தாங்க ராசேந்திரப்பா, நல்ல பூடை உரிச்சு வேக போட்டு நல்ல சீரகம் தட்டி போட்டு சுட சுட கஞ்சி வச்சிருக்கேன். பருப்பு அரைச்சு துவைய வச்சிருக்கேன். அதை தொட்டுக்கிட்டு 2 வாயி குடிங்க. எங்க மருதாயி, வீட்டுல யாரையும் ஆளை காணா? நீங்க குடிங்கங்க. அது எதுக்கு உங்களுக்கு? சொல்லு மருதாயி, முகமெல்லாம் சோர்ந்து ஒய்ய கிடக்கு. ஏதோ நடக்க கண்டு தானே இப்படி இருக்க. எங்க 2 பேரும் எங்க போயிருக்காக? எங்கேயோ போயிட்டு போறாங்க. நீங்க குடிங்களே. காலையில இருந்து பட்டினியா வங்கலையா கிடக்கிய. முடியாத மனுஷனுக்கு அந்த எண்ணெய் பலகாரம் பூரிய சுட்டு போட்டுட்டு அவ வாட்டுக்கு போயிட்ட. நேரம் சென்று கஞ்சி உடுக்கவும் குடலெல்லாம் சுருங்கி போய் கிடக்கும். முதல்ல குடிங்க, குடிங்கன்னு சொல்றேன்ல. சாப்பிட்றேன் மருதாயி. எங்க போயிருக்காகன்னு கேட்டதுக்கு இன்னும் பதில் வரலையே. தம்பிக்கு போன் அடிச்சு சாப்பாடு என்ன வைக்கன்னு கேட்டேன். அவங்க ஹோட்டலுக்கு போயிடுவாங்களாம். நைட்டுக்கு முடிச்சுட்டுதே வருவோம்னு சொன்னாங்க. அதோடதான் உங்களுக்கு மட்டும் கஞ்சியை வச்சு கொண்டுட்டு வந்தேன். நீங்க குடிங்க. கோவாலி எல்லா விவரத்தையும் சொல்லிட்டேன் மருதாயி. பெத்தவங்க 2 பேரும் பசியில் அடிபட்ட பஞ்ச பரதேசியம் மாதிரி கஞ்சி வைக்க கூட நேரம் இல்லாம நம்ம தெரியுறோம். அவங்க புருஷனும் பொண்டாட்டியும் கோயில்ல போய் ஊருக்கே சாப்பாடு ஓட்ட ஆகலாம்ல.
புருஷனுக்கு பிறந்த நாளுன்னு போய் போட்டிருப்பாங்க. நம்மளுக்கு என்ன வந்துச்சு? நீங்க முடியாதவங்க எதை குடிக்கணுமோ அதை குடிச்சிட்டு கிடங்க. நம்ம என்ன சோத்துக்கு இல்லாமல இருக்கேன்? என்னத்தையும் முடிஞ்சதை செஞ்சு சாப்பிட்டுக்கிற அளவுக்கு தெம்பா தானே இருக்கேன். நீங்க சாப்பிடுங்க. ஏன் மருதாயி, இந்த பைய கூட இப்பெல்லாம் வர வர ரொம்ப மாறிட்டேன்ல. அவன் கூட பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு என்னமோ மாறி நடந்துக்கிறான்லம்மா. என்னங்க ராசேந்திரன் நம்ம புள்ள, அவன் பொண்டாட்டி பேச்ச கேட்டு புத்திசாலித்தனமா நடந்துக்கிட்டா நல்லது தானுங்களே. நம்மளை என்னன்னு கூட கண்டுக்கிறாதவங்களை இப்படியும் சொல்லலாமோ? புள்ள வேலை இல்லாம சிரமப்படுறேன். இந்த நேரத்துல அவன் கையை நம்ம எதுக்கும் எதிர்பார்க்க கூடாது இல்லைங்க. வேலை இல்லாம சிரமப்படுறான், ஆனா வேலை இல்லாம இருக்கவும் தானே அவன் குணம் எப்படிங்கிறது நமக்கும் தெரிய வந்துச்சு. ஆனா ஒண்ணு மருதாயி, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். கையில காசு இருக்கும் போதே நம்ம பேர்ல இன்னும் எதையாவது பேங்க்ல போட்டு வச்சிருந்திருக்கணும். நம்ம பிள்ளைக்கு தானே கொடுக்குறோம், நம்ம பிள்ளைக்கு தானே செய்யறோம்னு எல்லாத்தையும் கொண்டு போய் மயனுக்கு கொடுத்து இந்த வீட்டை கட்டி ஆளாக்கி நல்லது கட்டது செஞ்சு இன்னைக்கு ஒண்ணும் இல்லாம ஒரு ஓலை குடிசையில உட்கார வச்சது மாதிரி ஒரு ரூமை ஒதுக்கி விட்டு உட்கார வச்சிருக்காங்க வத்தியா. இது எல்லாத்துக்கும் நான் தான் மருதாயி காரணம். உன்னை இந்த நிலைமையில வச்சுட்டேனம்மா. இப்ப எதுக்குங்க அதையெல்லாம் நினைக்கிறியே? யாருக்கு கொடுத்தோம்? நம்ம உள்ளிக்கு தானே கொடுத்தோம். அவன் நம்ம கண்ணு கலகா நல்லபடியா நல்ல நிலைமையில இருந்தா நம்மளுக்கு சந்தோஷம் தானுங்களே. விடுங்கங்க. ஒத்த பிள்ளை ஆம்பளை பிள்ளைய பெத்தோம், அவனை ஓவியமாக வளர்த்தோம். நல்லபடியா அந்த பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுத்த பிறகு இருக்கிறது பூரா ஆம்பளை பிள்ளைக்கு தானே அவனுக்காகவே எல்லாத்தையும் செஞ்சோம். ஆனா இன்னைக்கு அவன் பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு நம்மளை எதுலையும் நினைக்க மாட்டேங்கிறான், நம்மளோட ஒட்ட மாட்டேங்கிறான். சரிதான், 1000 இருந்தாலும் என் வயிற்றுல பிறந்த புள்ள, நம்ம பெத்த புள்ள. அவன் நம்ம கண்ணு கலகா நல்லா இருந்தா, அவன் பொண்டாட்டி பிள்ளைகளோட சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும் ராசேந்திரப்பா. நம்ம அப்படித்தான் நினைக்கணும். சாப்பிடுங்க ராசேந்திரப்பா. காய்ச்சடிச்சு ஆஸ்பத்திரியில பாட்டுல போட்ட உடம்பு வீணா போயிடாதா. குடிங்க ராசேந்திரப்பா, சாப்பிடுங்க. பசி இல்ல மருதாயி, எனக்கு வேணாம்மா. ஒண்ணு உங்காம திங்காம கிடந்து நீங்க போய் சேர்ந்துட்டா அதுக்கப்புறம் எனக்கு நீ யார் இருக்கான்னு கொஞ்சம் அதை யோசிச்சு பாத்தியலா? நீங்க இருக்கிறதுனால தானே இந்த உடம்புல உசுர் இருக்கு. நீங்க இப்படி உங்காம திங்காம கிடந்து வீணா போனா நான் எங்க போவேன்? எனக்கு நீ யார் இருக்கான்னு யோசிச்சு பாத்தியலா? சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. மருதாயி அழுகாதடி. ஒன்னு அப்படிலாம் அம்போன்னு விட்டுட்டு நான் போக மாட்டேன்டி. அப்படியே நான் போயிட்டாலும் என்னோட சேர்ந்து நீனு வந்துருடி மருதாயி, நீனு வந்துருமா. என்னடா அம்மா, எங்க வந்த யார் வீட்டுக்குள்ள யார் மேல கைய வைக்கிற? அவர் இந்த வீட்டோட மாப்பிள்ளடா. இந்த தெருப்போரைக்கு பிச்சைக்கார பையன் உங்களுக்கு நல்லவனா போயிட்டான், நான் இன்னைக்கு கெட்டவனா போயிட்டேன்ல. ஏய் ஆமாடா, என்னைக்குமே எனக்கு என் மகளும் மக புருஷனும் தான்டா ஒசத்தி. நீ என்னைக்குமே வெறும் பைய தான்டா. என் வீட்டுக்குள்ள வந்து என் மக புருஷனை கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டியா? மரியாதையா வெளியே ஓட அயோக்கிய நாயே. இன்னைக்கு அன்னைக்கு இப்படி எல்லாம் ஒண்ணு நடக்கும்னு எடுத்துதான் சொன்னா. ஆனா 1000 இருந்தாலும் நம்மள பெத்த தாயாச்சே, நம்ம கூட பிறந்த பொறப்பாச்சேன்னு கட்டுன பொண்டாட்டி பெத்த பிள்ளைன்னு எல்லாத்தையும் உதறிட்டு நீங்க தான் முக்கியம்னு உங்க காலடியில வந்து நாய்க்குட்டி மாதிரி கிடந்தன்ல. எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலையும் வேணும்னா வாய முற வெறும் பயல. என்னத்துக்கு வந்து ஆத்தா ஆத்தான்னு என் காலை சவட்டி போட்டுக்கிட்டு என் காலடியில எதுக்கு கிடந்த? உன் பொண்டாட்டி உன்னைய மதிக்கல, உன் புள்ளைய உன்னைய அப்பனா கூட நினைக்கல. அதனால வேற போறதுக்கு போக்கிடம் இல்லாம இருக்கிறதுக்கு இடம் இல்லாம ஆத்தா ஆத்தான்னு என் காலடியில வந்து கிடந்த. அப்பவும் என்கிட்ட இருக்கிற 5க்கும் 10க்கும் என்னத்தையாவது தேர்மன்றதுனாலதான் வந்து கிடந்த. இல்லைன்னா வந்து என்கிட்ட இருந்திருப்பியா நீ? அரு, உன்கிட்ட இருக்கிற 5-10 புடுங்கிறதுக்கு நான் வந்து உன் காலடியில கிடந்தனா? என்கிட்ட இருக்கிற 40-50 புடுங்கிறதுக்கு நீ வந்து ஏன் காலடியில இருந்தேன்னு உன் மனசாட்சிக்கே தெரியும்ல. யாருக்கிட்ட இருந்து காசை புடுங்கி பணப்பை திண்டது மாதிரி திண்டுட்டு தெரியுறானே. அப்படி ரோசை உள்ளவளா இருந்தா என் காசு 50,000 எடுத்து வை. இப்பவே உன் வீட்டுல நிக்காம நான் வெளியில போறேன். பாத்தியம்மா, எப்பேற்பட்ட பணம் பிசாசா இருக்கான்னு பாத்தியா? பாம்பு கூட பல்ல புடுங்கினா விஷம் போயிடும். ஆனா இவன் உடம்புல இருக்கிற விஷம் இவன் உடம்புல இருந்து உசுறு போனாதாமா போகும். பணம்னு எப்படி பேய் மாதிரி தெரியலாம் பாத்தியா? பெத்த தாய்க்கு கொடுத்த காசை கூட திருப்பி கேக்குறியே, நீ எல்லாம் ஒரு புள்ளையாடா? சீ, உன்ன மாதிரி ஒரு ஆளுக்கு ஏன் புருஷன் எம்புட்டோ மேல்றா. யார பாத்துடி பாம்புங்கிற? அம்மா, யார் மேலடா கை வைக்கிற?
பிச்சைக்கார பயலே, எங்க வந்து யார் மேல கை வைக்கிற? என் புள்ள மேல கைய வச்சுட்டு நீ உசுரோட திரும்பி போயிருவியாடா? மாமா எந்தீங்க மாமா? இதுகெல்லாம் ஒரு ஆளுகனே இதுகிட்ட அடி வாங்கி இப்படி கீழே படுத்திருக்கீங்க. எந்தீங்க மாமா? இன்னி யாரும் ஒரு அருவாள் எடுத்து வெட்டி சாச்சிருக்க வேணாமா? அன்னைக்கிளி எரியிற கொல்லையில புடுங்க முட்டுக்கு லாபம்னு புடுங்குறதெல்லாம் புடுங்கிக்கிட்டு நமக்கு எரியிற தீயில குளிர் காஞ்சிக்கிட்டு தெரியுற ஆத்தால மகளே, இவளுக அடிக்கிற அடிக்கு நீங்க அடங்கி போய் கிடக்கணுமா மாமா? இவளுகெல்லாம் ஒரு ஆளா உங்களுக்கு? நாளை இருக்க ஆத்தால மகளே இருக்க கீழே விழுத்தாடி பட தெரியாது. இந்த பிச்சைக்கார பையன் நிக்கிறானே, இவனுக்கு ஏத்துக்கிட்டு உங்களை அடிப்பாக நீங்க பாத்துக்கிட்டு இருப்பீங்களா? அடி வா அடியே நல்லவளே, புள்ளையவும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டி வர்றதுக்கு புருஷனை முன்னாடி அனுப்பிட்டு பின்னாடி வரையோடி. இந்த பொட்டாச்சி புத்தி தானடி உன்னை விட்டு போக மாட்டேங்குது. அழுக மாமாங்கிட்டே. ஆமாடி அத்தா, நான் பொம்பளை தானே, அதனாலதான் எனக்கு பொட்டச்சி புத்தி இருக்கு. ஆனா முன்னாடி புருஷனை விரட்டி விட்டுட்டு பின்னாடி வர்ற அளவுக்கு கோலச்சி கிடையாதுடி. பொட்டச்சியா இருந்தாலும் தமிழச்சி. அந்த விதத்துல நான் எந்த அளவுக்கும் குறைச்சவ இல்ல. என் புருஷன் என்ன குறைச்சலாவும் வச்சிருக்கலடி. எவ்வளவு ஒருத்திய குட்டி கொண்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சு சோத்த போட்டு 2 பேரும் பாதி இலையில உட்காந்து திண்டுகிட்டு இருந்துட்டு இன்னைக்கு என்ன பார்த்து பொட்டச்சிங்கிற பிச்சைக்காரன்ற. ஏண்டி உன்ன மாதிரி ஒரு ஆளுக்கு என்ன பார்க்கல இலக்காரமா தெரியுதோ? உன்னை விட எந்த விதத்துல நான் குறைச்சலா போயிட்டேன்? நீனும் உன் ஆத்தால இருக்கிற இருப்புக்கு நான் எல்லாத்துலயும் கெத்தாவும் தைரியமாவும் திமிராவும் தில்லாவும் இருக்கிறதுக்கு இந்த ஊர்ல எவ்வளவு வேணா கேட்டுப்பாரு. இந்த அன்னைக்கிளி யாரு எப்பேற்பட்டவன்னு எல்லாரும் எடுத்து சொல்லுவாளுங்க. யார பார்த்து பொட்டச்சி பழப்புங்கிற? போடி, நீ ரொம்ப நல்லவ தெரியாது. வந்துட்டா இப்ப நியாயம் பேசுறதுக்கு. ஏன் புள்ள எந்த இலையில இருந்தா உனக்கு என்னடி? ஓமட்டுக்கு ஒண்ணும் பங்குக்கு வரலையில. அங்க பெரிய மனுஷி மருமையும் கூட்டிட்டு வந்த பொம்பளைக்கு மகளுக்கு எச்சி இலையில பாதியை போட்டு வச்சவங்க தானே நீங்க. நீங்க எல்லாம் என்னையும் என் புருஷனையும் பார்த்து பேசுறீங்க. உங்களுக்கெல்லாம் என்னைய பார்த்து பேசுறதுக்கு நாக்கு கூசலடி. உங்களுக்கெல்லாம் என்னைய பார்த்து என் புருஷனை பார்த்து பேசுறதுக்கு என்னடி அருகதை இருக்கு? வீணா போனவளுகளா, எச்சி இலையில 2ஆ பிரிச்சு ஒண்ணா திண்டவளுகளா. நீங்க வந்து என் புருஷனையும் என்னையும் பேசுறீங்களா? ஏய் வாடா வளர்ந்தவனே, வலிய வந்து திண்டவனே, உன்ன மாதிரி ஒரு ஆளை கொட்டி கொண்டு வந்து வச்சிருக்கையிலேயே இவளுகளுக்கு இம்புட்டு ஏத்தமா இருக்குன்னா, என் புருஷனை போல நல்ல மாப்பிளைக்கு வாக்கப்பட வச்சிருந்தா இன்னும் என்னென்ன ஏத்தமா இருந்திருக்குமோ? எவ்வளோ ஒருத்திய கூட்டி கொண்டு வந்து வச்சுக்கிட்டு உன் பொண்டாட்டிக்கு பாதி இலை கொடுத்த வந்தனடா நீ. அப்பேற்பட்டவனுக்கே இந்த வீட்டுல ராஜ மரியாதை ராஜபோக விருந்து. என் புருஷனை மாதிரி கௌரவமானவனாவும் என்ன போல பத்தினியாவும் இருந்திருந்தா உங்களை எல்லாம் பிடிக்கிறதுக்கு 10 பேர் வத்தாதே. எங்க வந்து யாருகிட்ட கைய நீட்டுற? ஓங்குற கைய உடைச்சு ஒலை அடுப்புல வச்சு அரிசி வேக வச்சுட்டு போயிருவேன். யாருகிட்ட வந்து கைய ஓங்குறாக கைய? அன்னைக்கிளி புள்ள எல்லாத்துக்கும் மண்டையாட்டிட்டு தலையக வந்துட்டு போறா. அவளுக்கு ஒண்ணும் தெரியாது. சிரிக்கிற இடத்துல சிரிச்சிட்டு அழுகிற இடத்துல அழுதுட்டு போறா. அழுகுனி புள்ள நினைச்சுக்கிட்டியோ? அன்னைக்கிளி ஆங்காரப்பட்டு நீ பார்த்ததில்லையே. பாத்துறாதியடி, உருத்தறியாம அழிச்சிருவேன். அன்னைக்கிளி உன்னனே மாமா, படிச்சு 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 கிளிப்புள்ளைக்கு சொல்றது மாதிரி சொன்னனே. நான் சொல்றதுல 10ல ஒரு வார்த்தை கூட நீங்க ஊங்கொட்டி கேட்கலையே மாமா. கேட்டிருந்தா இன்னைக்கு வீட்டு வாசல்ல வெளியே தழுவி ஊரா பார்க்க அசிங்கப்படுத்திருப்பாளுகளா? இந்த நிலைமை உங்களுக்கு வந்திருக்குமா? தப்பு தம்மா அன்னைக்கிளி, தப்பு பண்ணிட்டேன்டா. நீங்க ஏன் மாமா வருத்தப்படுறீங்க? உங்களை மாதிரி ஒரு புள்ளைய பெத்ததுக்கு அந்த பொம்பளை தான் பெருமைப்படணும். அப்பேற்பட்ட புள்ளைய பெத்துவிட்டு இப்பேற்பட்டவங்களுக்கு வக்காலத்து வாங்கி உங்களை வெளியில தள்ளி கதவை சாத்துறாளுகள்ல, இவளுக தான் மாமா உங்களை நினைச்சு வேதனைப்படணும், வெக்கப்படணும், அசிங்கப்படணும். அவளுகளே நெஞ்சு நிமித்திக்கிட்டு தைரியமா ஊருக்குள்ள உலா வரும்போது நீங்க ஏன் மாமா கவலைப்பட்டு கண்ணீர் வடிச்சு தலையை தொங்க போட்டுக்கிட்டு நிக்கணும்? நீங்க ராசா கணக்கா தலையை நிமிந்துகிட்டு இருக்கணும் மாமா. எப்பேற்பட்டவர் நீங்க, எப்பேற்பட்ட மனுஷன் நீங்க, எப்பேற்பட்ட மனுஷங்களுக்கு எம்பிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்க மகா நீங்க. உங்களை மாதிரி ஒரு புள்ளைய பெத்ததுக்கு அந்த பொம்பளையே அது பண்ணாதப்ப நீங்க ஏன் மாமா அவளை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? இவளுகெல்லாம் ஒரு ஆளு, இவளுகெல்லாம் உங்களுக்கு ஒரு மசருக்கு சமானம் இல்ல. இவ ஒரு ஆளுன்னு இவளுக பேசுனதுக்கு இவளுக தள்ளுறதுக்கு நீங்க கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களே மாமா. நம்மளுக்கு கெடுதல் நினைச்சவங்களுக்கு கூட நல்லது நினைக்கணுங்கிற உங்களை மாதிரி நல்ல மனசு படைச்சவங்கள இவளுகளெல்லாம் புரிஞ்சுக்கலைன்னு இவளுக்கு தான் மாமா வருத்தப்படணும். நீங்க எதுக்கு மாமா கலங்கி போய் நிக்கணும்? உங்களுக்காக இன்னைக்கு இல்ல என்னைக்குமே நான் இருப்பேன். என் உடம்புல உசுர் இருக்கிற வரைக்கும் என் மாமனுக்காக நான் போராடுவேன். உங்களுக்காக நான் உழைப்பேன். உங்களுக்கு ஒண்ணுன்னா நான் வந்து நிப்பேன். நான் இருக்கையில நீங்க ஏன் மாமா கண்டவளுக்காகவும் தலையை தொங்க போட்டுக்கிட்டு நிக்கணும்? உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வருதுன்னா அன்னைக்கு உடம்புல உசுர் இல்லாம போகணும் மாமா. எப்பேற்பட்ட பெரிய விஷயங்களையும் சமாளிச்சு இன்னைக்கு நம்ம பிள்ளைகளையே நம்ம ஆளாக்கி நல்ல நிலைமையில பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து இவளுகள்ட்ட காலை சவட்டி போட்டுக்கிட்டு நின்று அசிங்கப்படணும்னு என்ன மாமா அவசியம் வந்துச்சு? நான் இருக்கேன் மாமா உங்களுக்கு. இந்த அன்னைக்கு இருக்கேன் மாமா உங்களுக்கு. எதுக்காகவும் யாருக்காகவும் யார் தயவுலையும் நீங்க வாழணுங்கிற அவசியம் இல்ல. வாங்க மாமா போலாம்.
பஞ்ச பாண்டவர்கள் பகையை வென்று கோடி நட்டதும் பெண்ணாலே, நம்ம இந்திரன் சந்திரன் 2 பயல்களும் கேட்டதும் பெண்ணாலே, கொள்ளை கொள்ளும் ஒரு வெள்ளை தாஜ்மஹால் வந்ததும் பெண்ணாலே, பாண்டி மன்னன் அரண்மனை மண்ணோடு மண்ணாகி போனதும் பெண்ணாலே, நல்லதும் கெட்டதும் இங்கே நடப்பதெல்லாம் பெண்ணாலே, நல்லதும் கெட்டதும் இங்கே நடப்பதெல்லாம் பெண்ணாலே, முழுசா பாட்டில் சொல்ல முடியாது என்னாலே, ஆவதும் பெண்ணாலே மனுஷன் அழிவதும் பெண்ணாலே, வாழ்வதும் பெண்ணாலே அவனே தாழ்வதும் பெண்ணாலே, ஆவதும் பெண்ணாலே மனுஷன் அழிவதும் பெண்ணாலே வாழ்